தமிழன் தொலைக்காட்சி சொந்தங்களுக்கு கிறிஸ்டோபர் தாஸின் அன்பு வணக்கங்கள். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சிக்காக நம்முடன் இணைந்திருப்பவர் தமிழ்நாடு ஆதி திராவிடர் நலச்சங்கத்திலிருந்து அதன் மாநில தலைவர் திரு மூசா சுடர்குரு இணைந்திருக்கிறார். அவரோடு நிறைய விஷயங்கள் நம்ம பேசவிருக்கிறோம். குறிப்பாக தேவேந்திர குல வேளாளர்கள் அந்த பட்டியலிலிருந்து நாங்கள் வெளியேறுகிறோம் என்று புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் திரு கிருஷ்ணசாமி மற்றும் பல்வேறு ஜான் பாண்டியன் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் அந்த கோரிக்கையை தொடர்ச்சியாக நாம் எழுப்பி வருவதை பார்க்கிறோம். அவர்கள் தரப்பில் அதற்கான காரண காரியங்கள் நியாயங்களை விளக்கினாலும் எதற்காக நாங்கள் பட்டியலிலிருந்து வெளியேற வேண்டும் என்று அந்த சமூகத்தை சார்ந்த பலரும் அவர்களுக்கு எதிராக கேள்வி எழுப்பி வருவதையும் நாம் அறிகிறோம். இப்படியான நிலையில் இந்த கோரிக்கைகள் எதற்காக, அதில் பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் என்ன, உண்மையில் பட்டியலில் இருந்து வெளியேற்றம் அல்லது வெளியேற வேண்டும் என்ற கோரிக்கைக்கான காரண காரியங்கள் என்பது உண்மைதானா உள்ளிட்ட நிறைய விஷயங்களோடு சமகால அரசியல் நிகழ்வுகள் நம்ம பேச போகிறோம். திரு சுடர்குருவோடு நம்ம பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். நலமாக இருக்கீங்களா சார்? நல்லா வணக்கம் சார். நான் தலைப்பில் குறிப்பிட்டது போல் இந்த தேவேந்திர குல வேளாளர்கள் தங்களை பட்டியலிலிருந்து வெளியேற்ற வேண்டும், நாங்கள் வெளியேறுகிறோம், எதற்காக நாங்கள் இந்த பட்டியலில் இருக்க வேண்டும் என்று சில வருடங்களாகவே அந்த கோரிக்கைகள் போய் வருவதை நம்ம பார்க்குறோம். அதற்கு ஆதரவு எதிர்ப்பு கருத்துக்கள் தொடர்ந்து வருவதை நாம் அறிகிறோம். உண்மையில் அந்த விவகாரம் என்ன, எதை நோக்கி அந்த கோரிக்கைகள் முன்வைக்கப்படுது? இப்போ நீங்கள் அது வேணாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, என்ன காரணம் சார்? அதாவது சார், தேவேந்திர குல வேளாளர்கள் என்பது அவர்கள் ஒரு ராஜ்ய வம்சத்தை சேர்ந்தவர்கள். உண்மையிலேயே விவசாயிகள். அவர்களுடைய வரலாற்றை நீங்கள் பின் சென்று பார்த்தால் கிட்டத்தட்ட ஒரு ராமாயணத்தில், உதாரணத்துக்கு எது சொன்னால்தான் புரியும், மக்களுக்கும் புரியும், எல்லாருக்கும் புரியும். ராமாயணத்தில் வால்மீகி முனிவர் என்ற ஒரு ராமாயணத்தை எழுதியவர் வால்மீகி முனிவர். வால்மீகி முனிவர் அவர் எழுதின ராமாயணத்தில் சொல்லியிருக்கிறார், தேவேந்திர குல வேளாளர்கள் ராமன் லக்ஷ்மணனுக்கு மிகப்பெரிய ஒரு போர்ப்படையை திரட்டி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு போர்ப்படையில் ஒரு தளபதிகளாக இருந்து அவர் போரில் மிகவும் ஊக்குவிக்கும் வகையில், பலத்தை சேர்க்கும் வகையில் செயல்பட்டார்கள் என்று ராமாயணத்தில் இருக்கிறது. சில பேர் சொல்வார்கள் ராமாயணம் ஒரு கட்டுக்கதை, இது ஒரு நம்பிக்கைக்குரிய வரலாறாக இல்லை என்பது இதிகாசமாக சொல்வார். இதிகாசமாகவும் கட்டுக்கதையாகவும் சில பேர் அதை சொல்வார்கள். இதை நம்ம அது கட்டுக்கதைன்னு எடுத்துக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது கட்டுக்கதைன்னு சொன்னால் ராமருக்கு பாரத பிரதமர் இன்றைக்கி ராமர் கோவில் கட்டிக்கிருக்கார். அவர் கட்டுக்கதையாக இருந்தால் அவர் கட்டணும்னு அவசியம் இல்லை. ஒரு நாட்டினுடைய பிரதமர் அவர். இது ஒரு கட்டுக்கதைன்னு அவர் இருந்திருந்தால் அவர் அதை கோவில் கட்ட மாட்டார். அப்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா ராமாயணம் என்பது உண்மை என்பது அதில் உறுதியாகிறது. அதில் தசரத ராஜா, ராமர், லக்ஷ்மணன், சீதை தேவி போன்ற இவருடைய குடும்பத்தினுடைய பெயர்களை சொல்லிக்கொண்டே போகலாம். நம்மளுக்கு நேரம் பத்தாதனால நம்ம இதை சுருக்கமாக பேசிக்கிறோம். இது பேசணும்னு போனால் அது வருட கணக்கில் பேசிக்கொண்டு போகலாம். ஆகையினால ராமாயணத்தில் வால்மீகி முனிவர் தேவேந்திர குல வேளாளர் என்பது ஒரு தென்னிந்தியர்களுடைய ராஜாக்கள். அவர்கள் தேவேந்திர குலத்தில் தேவேந்திர குலம் என்பது ஒரு ராஜ வம்சங்கள், விவசாயிகள். அவங்க மக்களை பேணி பாதுகாக்கக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க ஒரு அரசர்கள், ஒரு விவசாயிகள், ஒரு வீரர்கள், மல்யுத்தத்தில் எல்லா வீர விளையாட்டுகளிலும் தலை சிறந்தவர்கள் தேவேந்திர குல வேளாளர்கள் என்பது. ஏதோ ஒரு கால சூழ்நிலையில் அவரை அரசியல் ஒரு பழிவாங்கும் நோக்கத்திலா, இல்லை ஏதோ எங்கேயோ ஒரு அரசியல் தவறு நடந்து அந்த தவறுடைய
பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறார்கள் தேவேந்திர குல வேளாளர்கள். ஸோ அங்கே தான் அவர்கள் வீழ்த்தப்பட்டார்கள் சொல்லுவாங்க. அங்கே தான் அவர்கள் வீழ்த்தப்படுகிறார்கள். தமிழக அரசியலில் எங்கே ஒரு இடத்தில் மிகப்பெரிய அந்த சமூகத்துக்கு விரோதமான ஒரு அரசியல் ஒரு மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். அந்த மாற்றத்தில் தான் அவர்கள் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறார்கள், மனவேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எஸ்சி எஸ்டி மக்கள் என்று சொல்வதே அவர்கள் அவமானமாக நினைக்கிறார்கள். நான் ஒடுக்கப்பட்டவன் இல்லை, நான் நெசக்கப்பட்டவன் இல்லை, நான் திக்கற்றவன் இல்லை, நான் ராஜா, இந்த தேசத்தினுடைய ராஜா, நான் இந்த தென்னிந்தியானுடைய ராஜா, நான் என் முன்னோர்கள் ராஜாக்கள், நாங்கள் எப்படி விவசாயிகள், நாங்கள் எப்படி கீழ்ஜாதின்னு எப்படி என்ன சொல்லுவீங்க, நான் எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டியில் எப்படி என்னை சேர்ப்பீங்க, இது மிகவும் எங்களுக்கு அவமானத்தை தருகிறது என்று அவங்களுக்கு ஒரு மன உளைச்சல் ஏற்படுகிறது. அந்த மன உளைச்சல் அவங்களால தாங்க முடியவில்லை. அது அவங்களுடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கையாக தான் நான் அதை அங்கீகரிக்கிறேன். எந்நாட்டும் பொதுநலவாதிகள் அங்கீகரிக்கிறார்கள். எங்கள் சமூகத்திலேயே எங்கே அந்த அரசியல் நடந்துச்சுன்னு சொல்ல வரீங்க? இப்போ எங்கேயே அவர்கள் வீழ்த்தப்பட்டார்கள் அப்படின்னா ரொம்ப வரலாற்றில் ரொம்ப பின்னோக்கி பார்க்கணுமா, இல்லை சமகால திராவிட அரசியலோடு அதை நம்ம இணைச்சு பார்க்கலாமா? திராவிட அரசியலுக்கு முன்பாகவும் திராவிட அரசியலுக்கு பின்பாகவும் இரண்டு தரப்பினர்களும் அவர்களை வஞ்சிச்சிருக்கிறார்கள் என்பது மட்டும் உண்மை. தேவேந்திர குலத்தாரை தென் தமிழகத்தில் தமிழ்நாடு அரசியல்வாதிகள் வஞ்சிச்சிருக்கிறார்கள், அவர்களை நெசைக்கிருக்கிறார்கள், துன்புறுத்தியிருக்கிறார்கள், அவர்களை நாசப்படுத்தியிருக்கிறார்கள். அவர்களுடைய ராஜ வம்சத்தையே அவர்கள் ஒரு ஒரு அடக்குமுறைகளை கொண்டு அவர்கள் தலையில திணிச்சிருக்கிறார்கள். அது தமிழ்நாடு ஆதி திராவிடர் சங்கம் ஒருபோதும் அது கண்டனத்தை தான் தெரிவிக்கும். ஒரு சிறிய தகவல் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். ஐயா காமராசர் முதலமைச்சராக இருந்த பொழுது தேவேந்திர குல வேளாளரான ஐயா கக்கன் அவர்களை உள்துறை அமைச்சராக நியமித்தார் அப்படின்றது வரலாறு உண்மைதான். ஐயா கக்கன் ஐயா உள்துறை அமைச்சராக இருந்து அவருக்கு கர்மவீரர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு மந்திரியாக இருந்தார். அது அரசியல், அது ஒரு சமூக நீதி பயணம் தான் அந்த காலத்திலேயே. அதுக்கப்புறமா அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் யாருமே கோலோச்சல் இல்லையா? ஒரு 50-60 ஆண்டுகளில் இருக்காங்க, புரிஞ்சுக்கலாமா? அதாவது நான் சொல்றது அந்த அளவுக்கு ஒரு 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 வலுவான அமைச்சர்களாக அப்படி இருந்திருக்காங்களா? வலுவான அமைச்சர், அதாவது உங்களுக்கு பார்த்திங்கல்ல, ஒரு நேர்மையானவர்களையும் எளிமையானவர்களையும் உண்மையானவர்களையும் ஆற்றல் மிக்கிறவர்களையும் நம்ம எப்பவுமே கூட வச்சுக்குவோம். அதில் ஐயா தாத்தா கக்கன் எல்லாத்துலேயும் தலை சிறந்தவர் ஆகியனால பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுக்கும் நல்லா ஒத்து போச்சு, நல்ல நண்பர்களாக இருந்தார்கள். இல்லை, அதற்கு பிறகு திராவிட கட்சிகள் ஆட்சி ஏற்ற பிறகு தேவேந்திர அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் அப்படி வலுவான அமைச்சர்களாக அமர்த்தப்பட்டார்களா நான் கேட்குறேன். அமர்த்தப்பட்டார்கள். இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழகத்தில் 44+2 மொத்தம் 46 தொகுதி எஸ்சி எஸ்டி மக்கள் வசிக்கிறார்கள். எஸ்சி எஸ்டி மக்கள் தொகுதி இருக்கிறது. இவர்கள் எம்எல்ஏ ஆகிறார்கள், 7 தொகுதி எம்பி ஆகிறார்கள், 46 தொகுதி எம்எல்ஏ ஆகிறார்கள். எல்லாமே இவர்கள் எம்எல்ஏவும் எம்பி ஆனாலும் கூட, வாரிய தலைவர்களெல்லாம் ஆனாலும் கூட, மந்திரிகளாக ஆனாலும் கூட ஏதோ ஒரு அரசியல் கட்டமைப்பு தலைமையில் அடிமைப்பட்டு அவர்கள் இருக்கிறார்கள். சுதந்திரமாக அவர்கள் செயல்பட முடியவில்லை. இங்கே ஒரு தனி தொகுதிகளுடைய மக்களுக்கு போயிட்டு அரசாங்கத்துடைய அத்தனை சலுகையும் போய் சேருகிறதா என்றால் அது இல்லை. அந்த எம்எல்ஏவுக்கு எத்தனை கோடி ரூபாய் ஃபண்டு போகுதுன்னு சொன்னால் அதை யாரும் சொல்ல முடியாது. அந்த ஃபண்டு எப்படி போய் அந்த மக்களுக்கு போய் சேருதுன்னு யாரும் சொல்ல முடியாது. அங்கே போனால் தானே, கொடுத்தா தானே அவன் போய் சேர்ப்பான் ஆச்சுங்களா. அங்கேயே அடிமைப்படுத்தி வைக்கிறார்கள். தமிழக அரசியல் மட்டுமல்ல, இந்திய அரசியல், எல்லா அரசியலிலையும், இந்திய தேசத்தினுடைய அரசியல் எல்லா மாநிலங்களிலையும், தேசிய அரசியலிலும் இதே நிலைப்பாடுகள் தான். தனி தொகுதிகள், இடஒதுக்கீடு எல்லாம் வரவேற்கக்கூடியது. எல்லாமே நாங்கள் அதை அப்ரோச் பண்ணுறோம், வரவேற்கிறோம். இது பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் உருவாக்கப்பட்ட இந்த வாய்ப்பை ஒட்டுமொத்த ஒடுக்கப்பட்ட மக்களும், நெசுக்கப்பட்ட மக்களும், பிற்படுத்த மக்களும் எல்லாரும் அதை அந்த சட்டத்தையும் பாபா சாஹிப் அம்பேத்கரையும் தெய்வமாக நினைக்கிறார்கள். ஆனால் போதிய அளவுக்கு இந்த மக்களிடத்தில்
இந்த சலுகைகள் போய் சேரவில்லை, இது வரைக்கும் சேரவில்லை. இல்லை அதான் அப்போது நீங்கள் இப்போ தேவேந்திர குல வேளாளர்கள் நாங்கள் பட்டியலிருந்து வெளியேறுகிறோம் அப்படின்னு முழக்கத்தை முன்வைக்கிறாங்க, அதையும் நீங்கள் ஏற்கிறதா சொல்கிறீங்க. ஆனால் அந்த பட்டியலில் இருக்கக்கூடிய மக்கள் அதில் கிடைக்கப்படுகின்ற உரிமைகள் போய்விடும், எதற்காக இந்த வெளியேற்றம் அப்படின்னு எதிர்கருத்துக்கள் தொடர்கிறது அல்லவா, அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? இல்லை அதுதான் சொல்கிறேனே உங்களுக்கு, தேவேந்திர குலத்தார்ன்றது வந்து ஒரு ராஜவம்சம். இது நான் சொல்லலை, இது ராமாயணம் சொல்லுது. இது ராமாயணத்தில் சொல்கிறாங்க, வால்மீகி முனிவர் எழுதின ராமாயணத்தில் சொல்கிறாங்க. என்கிட்ட ரெக்கார்டு இருக்குது, ஆதாரம் இருக்குது. என்னை எந்த நீதிமன்றத்தில் என்னை இட்டு போயிட்டு சாட்சி சொல்ல சொன்னாலும் நான் சொல்லுவேன் ஆச்சுங்களா. இதுக்கு இந்த எனக்கு போதிய அளவுக்கு சாட்சியை நான் கொண்டு போவேன். பாரத பிரதமரையும் நான் சாட்சி கூடுவேன். எப்படி கூடுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவேந்திர குல வேளாளர் ஒரு ராஜவம்சத்தார் தான், இவர் விவசாயிகள் தான். ராமருக்கு கோயில் கட்டுகின்ற பிரதமர் ராமாயணத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, தேவேந்திர குல வேளாளர்கள் தென்னிந்திய ராஜாக்கள்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்ட்டு நான் பிரதமர்கிட்டையும் நான் சொல்லுவேன், பிரதமரே நான் சாட்சி கூடுவேன். இது வந்து நான் சொல்கிறது வந்து ஏதோ ஒரு விளம்பரத்துக்காகவோ ஒரு தனி மனிதன் விளம்பரத்துக்காக ஒரு தனி மனிதன் விமர்சனத்துக்காக நான் சொல்லவில்லை. இது ஒட்டுமொத்தவுடைய சமூகம் இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது. தேவேந்திர குலம் என்பது ஒரு பெரிய ராஜவம்சம், விவசாயிகள் அவங்க பாதிக்கப்பட்டிருக்கார்கள், வீரர்கள் பாதிக்கப்பட்டிருக்கார்கள். என்ன பாதிக்கப்பட்டிருக்காங்க? ஒரு இழிச்சொல்ல நினைக்கிறார்கள் அவர்கள். அதாவது இந்த இட ஒதுக்கீடே எனக்கு வேணாம், இட ஒதுக்கீடு நானே வந்து முதலாளி, என்கிட்ட நான் எதுக்கு வேண்டாம் என்று சொல்லக்கூடியவர்கள் சில தலைவர்கள் மட்டும்தான், ஆனால் வேண்டும் என்று சொல்லுவோர் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு வாதம் முன்வைக்கப்படுது. அது எப்படி நம்ம பார்க்கலாம்? இல்லை, இது வந்து தென் தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அண்ணன் ஜான் பாண்டியன், டாக்டர் கிருஷ்ணசாமி, இது போல் தலைவர்கள்லாம் வந்து அங்கே வந்து அதாவது பெரிய அளவில் எதிர்க்கிறார்கள். மிகவும் வந்து அதை, ஏன்னா இவரு தான் பெருந்தலைவர்கள் அந்த சைடு. பெரிய தலைவர்கள் இப்போல்லாம் அந்த பக்கம் உருவாக்கின்னு இருக்காங்க. ஆனால் இவர்கள் மூத்த தலைவர்கள். இவர்கள் என்ன சொல்கிறார்கள், எனக்கு வேணாம், என் சமூக மக்களை நான் காப்பாற்றணும், என் சமூக மக்கள் அந்த பட்டியலினத்துலேருந்து என்னை வெளியே எடுங்க, என் மக்களை விடுங்க, அவன் சுதந்திரமாக வாழக்கூடிய நிலையில் இந்த நொடி வரை அந்த சமூகத்தை சேர்ந்த மக்கள் பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலை அடைந்து விட்டார்களா, இல்லை நாங்கள் விளிம்பு நிலையில் தானே இருக்கிறோம், அப்போ எங்களுக்கு இந்த உரிமைகள் தேவைப்படுகிறது, உங்களுடைய கோரிக்கைகள் மூலமாக எங்களுக்கு தானே சிக்கல் ஏற்படும் அப்படின்ற ஒரு வாதம் முன்வைக்கப்படுது. அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? இல்லை, அங்கே பார்த்தீங்களா, யாரும் வந்து இந்த பட்டியலினத்தில் இருக்குன்றதுக்கு யாரும் விரும்பலை. அவங்க பெண் எடுக்கிறது, பெண்ணு கொடுக்குறதையே வந்து அதுலேயே வந்து அவங்களுக்கு வந்து மன உளைச்சல் இருக்குது. இப்போது கவின்னு ஒரு தம்பி இப்போ வெட்டி மர்டர் பண்ணிட்டாங்க திருபுவனம்ல. அப்போ அந்த தம்பி வந்து ஒரு ராஜகுலத்தில் பிறந்தவன், ஒரு தென்னிந்தியாவுடைய அந்த தேவேந்திர குல வேளாளர்கள் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு அரச வழியில் தோன்றினவர்கள். அவரே அந்த தம்பி படித்த பட்டதாரி, அவனையே வந்து கீழ் ஜாதி, இவன் என் பொண்ணை காதல் செஞ்சுட்டான், இவன் திருமணம் செஞ்சக்கூடாது அப்படின்னு இன்னொரு சமூகத்தினர் வெட்டுறான். அதுவே அவனால் தாங்கிக்க முடியல. இந்த எதனால் இந்த மாதிரி ஒரு அவல நிலைகள் வருகிறது, ஏன் இந்த நம்மளுக்கு இந்த அவமானங்கள் வருகிறது? அப்பொழுது நம்ம இந்த பட்டியலினத்திலே இருப்பதனால தான் இது மாதிரிலாம் பிரச்சனைகள் வருது. நம்ம அதிலேருந்து விடுபட்டு வெளியில் வந்துட்டாலுமே மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை அடைஞ்சு விடலாம், ஒரு வளர்ச்சியை நம்ம பெற்றுக்கொள்ளலாம், ஒரு பெரிய ஒரு நம்முடைய தென் தமிழகத்தில் நம்முடைய மக்களை மீட்டெடுத்து விடலாம் என்று அவங்களுடைய அவா இருக்கிறது. ஆகையினால அவர்கள் வந்து அந்த சட்டத்தை அவங்க விரும்புகிறது வந்து வரவேற்கக்கூடிய விஷயம்தான். அவங்க தனிமனித சுதந்திரம் தானே, அவங்களுடைய சமூக சுதந்திரம் தானே. அதனால் தமிழக அரசாங்கம் வந்து ஒரு தனி சட்டம் போட்டு அதில் வந்து அவங்க ரிலீஃப் பண்ணி விடலாம். ஏற்கனவே டாக்டர் கலைஞர் அவருடைய ஆட்சியில், அவர் காலத்தில் எஸ்சி எஸ்டி மக்களுடைய இட ஒதுக்கீடில் வந்து உள் ஒதுக்கீடு செய்தார். 3% உள் ஒதுக்கீடுகள் அவர்கள் செய்தார்கள், கலைஞர் அவர்கள். உள் ஒதுக்கீடு செய்துவிட்டு அது அந்த 12%க்குள்ளேயே அப்படி இருந்துச்சு. 3% உள் ஒதுக்கீடு தேவேந்திர குல வேளாளர் மற்றும் அருந்தியதர்களுக்கு தனியாக கொடுத்தாங்க. அதாவது
எஸ்சி எஸ்டி மக்களுடைய 18% இடஒதுக்கீட்டில் 3% உள் ஒதுக்கீடு அருந்ததியருக்கு கலைஞர் அவர்கள் ஒதுக்கி கொடுத்தார். இப்போது அது டாக்டர் கலைஞர் என்ன செஞ்சுருக்கணும், சட்டசபையில் இடஒதுக்கீட்டை கூட்டி கொடுத்துருக்கணும், அதிகமாக வந்து எங்களுக்கு அதிகப்படுத்தியிருக்கணும். ஆனால் அவர் அதை செய்யவில்லை. உள் ஒதுக்கீடாக 3% அருந்ததியர்கள் கொடுத்து விட்டார். அருந்ததியர் என்பது ஏற்கனவே அவர் எஸ்சி ஆக்டிவில் தான் இருக்காங்க. இது ஸ்பெஷலாக வந்து இவர் என்ன பண்ணார், 3% ஒதுக்கி கொடுத்தார். இப்போ அதில் வந்து 3 அப்படியே போயிடுது. அப்போ இங்கே வந்து பத்தாத குறை இருக்கிறது. அப்போது தேவேந்திரகுல வேளாளர்களை அவர்கள் விரும்புவது போல அவர் வெளியேற்றி விட்டால் இந்த சட்டம் ஓரளவுக்கு இந்த மக்களுக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்கும். எஸ்சி எஸ்டி மக்களுக்கு எல்லாருக்கும் கொஞ்சம் சாதகமாக இருக்கும். எல்லாருமே கொஞ்சம் வளர்ச்சி. இந்த கோரிக்கைகளை அரசு ஏற்கிற மாதிரி தெரியல. என்ன காரணம்? ஏன் அரசு வந்து ஒரு தனி சட்டத்தை இயற்றி எங்களை விடுவித்து விடுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குன்னு சொல்றீங்க, அரசாங்கம் அதை ஏற்றுக்கொள்வதாக தெரியவில்லையே, ஏன் ஏற்றுக்கொள்ளல? அதுதான் நியாயம் தெரியலையா, இல்லை இந்த கோரிக்கைகள் அரசியலுக்காக முன்வைக்கப்படுதுன்னு பார்க்கதான் எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? இதில் தான் ஒரு சூட்சமாக இருக்கிறது. அதாவது உங்களுக்கு தென் தமிழகத்தில் வந்து தேவேந்திரகுல வேளாளர்களை அவர்களுடைய ஒரு அந்த ஒரு அடக்குமுறையை அவர்கள் அரசாங்கம், இந்த அரசாங்கம் மட்டும் இல்லை, எந்த அரசாங்கம் வந்தாலும் தமிழ்நாடு அரசியல்வாதிங்க தென் தமிழகத்தில் வந்து தேவேந்திரகுல வேளாளர்கள் என்பது அவர்கள் வந்து ஒரு இந்த நாட்டுக்கு, தென்னிந்தியாவுக்கு ஒரு விவசாயிகள், நல்ல விவசாயிகள் நல்ல ஒரு அந்த இந்த பட்டியல் வெளியேற்ற கோரிக்கைகள் அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளுமா அப்படின்னு அவர் கேள்வி முன் வச்சு நீங்கள் ஒரு உறுதியாக ஏற்றுக்கொள்ளும்னு சொல்கிறீங்க. ஆனால் இந்த தாமதம் அல்லது அதன் மீது நிறைய விமர்சனங்கள்லாம் இருக்கு இல்லையா, அது எப்படி சார் நம்ம புரிஞ்சுக்கிறதுன்னு கேட்குறேன். விமர்சனங்கள் இருக்க தான் செய்யும். எல்லா துறையிலையும் எல்லா ஆட்சியாளருக்கும் அதிகாரிகளுக்கும் எல்லாருக்குமே அரசியலில் ஒரு விமர்சனம் தானே அரசியல். ஒருவர் மீது ஒருவர் வந்து விமர்சனம் செய்வது தான் அரசியல். ஒரு விமர்சனம் செய்தால்தான் வந்து அதில் வந்து ஒரு தீர்வு காண முடியும். அதனால் தென் தமிழகத்தில் வந்து பாஜக மட்டும்தான் அதை ஏற்கிறது, பிற கட்சிகள் எல்லாமே இதை ஏற்கவில்லையே, இது ஏன்னா ஒரு நியாயமற்ற கோரிக்கை அப்படின்னு. இதில் நியாயமற்ற கோரிக்கை இல்லை, இது நியாயமற்ற கோரிக்கை. ஆனால் பாஜக மட்டும் தானே சார் ஏற்குது, மற்ற எந்த கட்சிகளும் இதை ஏற்கிற மாதிரி தெரியலையே சார். இல்லை, இது வந்து உங்களுக்கு பாஜக வந்து அது உண்மை தெரிகிறது, பாஜகவுக்கு அவங்க ஏற்றுக்கிறாங்க. இங்கே தமிழ்நாடு அரசியலில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தேவேந்திரகுல வேளாளர்கள் வந்து பல ஆயிரம் வரலாற்று நீங்கள் பின்னாடி போனீங்கன்னா வந்து ராஜவம்சம் தானே. அவர்கள் வந்து ராஜாக்கள். தென் தமிழகத்தில் உள்ள அங்கே ஆண்ட அத்தனை ராஜாக்களும் தேவேந்திர குலத்தார் தான், வேறு சமூகத்தினர் கிடையாது. அதில் ஒரு சில ராஜாக்கள் சிற்றரசர்கள் வந்து நாக்கியர்கள் இருப்பாங்க ஒரு சில இடத்துல. ஆனால் பெரும்பான்மையாக வந்து தேவேந்திரகுல வேளாளர்கள் தான் ராஜாக்களாக இருந்திருக்காங்க. அதுதான் வரலாறு. அதுக்கு நிறைய சான்றுகள் இருக்கிறது. அதனால ஏதோ வந்து ஒரு அரசியல் உடைய பிழை, இந்த தமிழக அரசியலில் ஏதோ ஒரு இடத்துல பிழை நடந்திருக்கிறது. அந்த பிழை எதனால் நடந்தது, எப்படி அவர்கள் வஞ்சிக்கப்பட்டார்கள் என்பது அது மிகவும் வந்து வேதனைக்குரிய ஒரு கேள்விதான் அது. அதனால் தேவேந்திரகுல வேளாளர்கள் அவர்கள் எஸ்சி எஸ்டி பட்டியலிருந்து அவர்கள் வெளியே எங்களை ஏற்றி விடுகள் சொல்கிறார்கள். அது அரசாங்கம் அதை அங்கீகரித்து அவர்களை வெளியே ஏற்ற வேண்டும். அப்படி அவர்களை ஏற்றும் பட்சத்தில் எஸ்சி எஸ்டி மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடஒதுக்கீடில் கலைஞர் அவர்கள் காலத்தில் 3% அருந்ததியருக்கு ஒதுக்கி கொடுத்த அந்த இடம் ஓரளவுக்கு டேலி ஆகும் என்பது என்னுடைய கருத்து. அவர் வெளியே ஏற்றிவிட்டால், தேவேந்திரகுல வேளாளர்களை வெளியே அவர்கள் ஏற்றிவிட்டால் இங்கே இடம் வந்து ஓரளவுக்கு போதுமான இடமாக அமையும். அப்படி இல்லை என்றால் எஸ்சி எஸ்டி மக்களுக்கு இடஒதுக்கீடு அதிகப்படுத்தி தர வேண்டும். அதற்கு தமிழக அரசு ஒரு சிறப்பு சட்டத்தை சட்டமன்றத்தில் ஏற்ற வேண்டும்.
ஏற்றி ஒரு பாராளுமன்றத்துக்கு அழுத்தம் தர வேண்டும். ஆனால் இந்த விவகாரம் வந்து தேவேந்திர குல வேளாளர்களோட இந்த இந்த சமீபத்திய இந்த கோரிக்கைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஜக அட்ரஸ் பண்ணதுக்கப்புறம் தான் இன்னும் கொஞ்சம் இந்த பூம் ஆகுதுன்ற ஒரு இடம் இருக்கு இல்லையா? அப்போ இது 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 வந்து ஒரு ஒரு சாதிய அரசியலை பாஜக முன்னெடுக்கிறது இல்லை பின்னால் அவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு வாதம் எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? அதுதான் உங்களுக்கு ஒரு சில நிமிஷத்துக்கு முன்னாடி சொன்னேன். தேவேந்திர குல வேளாளர்கள் எஸ்சி எஸ்டிக்கு ஆக்டுக்கு உள் வரமாட்டார்கள். அவர்கள் முன்னோர்கள்லாம் வந்து அரசர்கள், ஆட்சியாளர்கள், அவர்கள் சமூகம் வந்து விவசாயிகள், தென்னிந்தியாவையே வாழ வைத்த ஒரு முன்னோடி சமூகம். தமிழகத்தில் ஏதோ ஒரு இடத்தில் அரசியல் பிழை ஏற்பட்டிருக்கிறது, ஆட்சி பிழை ஏற்பட்டிருக்கிறது. அதனுடைய வாயிலாக அவர்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதற்கு இவர்கள் உயர்ந்த குடியை சேர்ந்தவர்கள் என்பதற்காக அதற்கு நான் இந்திய தேசத்தினுடைய பிரதமர் மரியாதைக்குரிய மோடி அவர்களையே நான் சாட்சிக்கு இழுப்பேன் என்பது முதல்ல நான் பதிவிட்டிருக்கிறேன். அதற்கு சான்றுகள் வந்து ராமாயணத்தில் இருக்கிறது. வால்மீகி முனிவர் எழுதிய ராமாயணத்தில் தேவேந்திர குல வேளாளர்கள் ஒரு ராஜவம்சத்தினர், விவசாயிகள், தென்னிந்திய மக்களுக்கு ஒரு நல்ல ஆட்சியை தந்தவர்கள் என்று ராமர் காலம் ராமன் லக்ஷ்மணனுக்கு கூட அவர்கள் உதவி செய்திருக்கிறார் என்று சான்றுகள் இருக்கிறது. நான் மேலோட்டமாக பல நூற்றாண்டுகள் கதையை சொல்லவில்லை, நான் பல ஆயிரம் காலத்துக்கு கதையை சொல்கின்றேன். அதுக்கு சான்றுகள் இருக்கிறது. நான் சொல்கின்ற சான்றுகளை படித்து தான் இந்திய தேசத்தில் உள்ள மக்கள் இன்றைக்கு இப்போ இந்திய பிரதமர் ராமருக்கு கோயில் கட்டியிருக்கிறார். அதுவே ஒரு சாட்சி தான். அந்த ராமர் கோயில் கட்டியிருக்கிறதே ஒரு சாட்சி தான். அப்படி இருக்கும்பொழுது ராமாயணன்றது உண்மைதான் என்பது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து அதை ஊர்ஜிதப்படுத்துகிறார். அப்படி இருக்கும்போது அந்த ராமாயணத்தில் தேவேந்திர குல வேளாளர்களை பற்றி மிகவும் பக்கமாக எழுதி வச்சிருக்கிறார்கள். தேவேந்திர குல வேளாளர்களுக்கு ஒரு பெரிய சிறப்பு இருக்கிறது. இந்த கோரிக்கைகள் உறுதியாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள். அவர் இருக்கிறார்கள். தென் தமிழகத்தில் வந்து என்னை வந்து எஸ்சி எஸ்டி பட்டியலேருந்து எடுத்துருங்கன்னு சொல்லி அவங்க வந்து உறுதியாக இருக்கிறாங்க. அவங்க வந்து அவங்க இங்கே இருந்துக்கிட்டு இதை வந்து அவமதித்து அவங்க பேசுகிறது வந்து எஸ்சி எஸ்டி மக்களுக்கு, ஒட்டுமொத்த மக்களுக்கு அது ஒரு மிகவும் வேதனை அளிக்கிறது. ஏன்னா ஒரு பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இந்த தேசிய சட்டத்தை எழுதினது மேல்தட்டு மக்கள், கீழ்த்தட்டு மக்கள் அப்படின்றதெல்லாம் எழுதவில்லை. கஷ்டப்படுற மக்கள், நசுக்கப்பட்ட மக்கள், அவர்கள் வந்து வாழ்வாதாரம் முன்னுக்கு கொண்டு வர வேண்டும். அந்த நோக்கத்தில் தான் இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் வகுக்கப்பட்டிருக்கிறது. ஆச்சுங்களா? இது கீழ் ஜாதிக்கு இது கீழ் ஜாதின்னு சொல்லி இது கீழ் ஜாதி சலுகை வாங்குறவன் கீழ் ஜாதின்னு சொல்லி அதை ஒரு சில மனநோயாளை சுற்றிக்கிட்டு இருக்கிறான். இது சலுகை வாங்குறவெல்லாம் கீழ் ஜாதி. சரி, இப்போது தமிழக அரசியல் களம் 26 சட்டமன்ற தேர்தலை நோக்கி மிக வேகமாக நகர்ந்து கொண்டிருக்கிறது. நிறைய அரசியல் நிகழ்வுகள் நாள்தோறும் நாளொரு வண்ணமும் பொழுதொரு மேனியுமாக நடைபெற்று கொண்டிருப்பதை நாம் அறிவோம். குறிப்பாக தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான இந்த கூட்டணி அரசாங்கம் தற்போது ஆட்சி கட்டிலில் இருக்கிறது. 2021 ஆட்சியில் அமரும் பொழுது தேர்தல் வாக்குறுதிகள் 500க்கும் 504 கொடுத்த வாக்குறுதிகளாக தந்தார்கள். அதில் வந்து 90% அதிகமாக நாங்கள் வந்து நிறைவேற்றி விட்டோம் அப்படின்னு திமுகவும், 50% கூட நிறைவேற்றவில்லை அப்படின்னு எதிர்க்கட்சிகளும், 60% நிறைவேற்றவில்லை அப்படின்னு அன்புமணி உள்ளிட்டவர்கள் எல்லாமே நிறையா தொடர்ந்து விமர்சனங்கள் இந்த அரசியல் களத்தில் போயிட்டே தான் இருக்குது. முந்தானத்து கூட முதலமைச்சர் இது தொடர்பாக விளக்கத்தை தந்திருக்கிறார். அதுக்குள்ளே நம்ம பார்க்கும்பொழுது பட்டியலின மக்களுக்கு தந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை, சிறுபான்மையினருக்கு தந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை அப்படின்ற அந்த விமர்சனமும் தொடருது. இப்போது இந்த 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 விஷயத்தை நம்ம எப்படி பார்க்கலாம்? ஏன்னா 6-7 மாதங்களுக்கு அடுத்த தேர்தலே வரப்போகிறது. அதுதான் நம்ம வந்து கவனத்தை கொள்ள வேண்டும். ஆமாம், அவர் தமிழக முதல்வர் அவர்கள் தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து 2001 வந்து தேர்தல் அறிக்கையை அவர் சொன்னது பிரகாரம் அவர் ஒரு வெள்ளை அறிக்கையை வெளியிடட்டும். நான் இதெல்லாம் செஞ்சுட்டேன், நான் இதெல்லாம் வந்து மக்களுக்கு போதிய அளவுக்கு சலுகையை நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லுங்கள்.
எத்தனை சொல்லுவார்? அது ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நீட் தேர்வு. நான் முதல்வராக ஆனவுடன் தமிழகத்தில் சட்டசபையை கூட்டி முதல் கையெழுத்தே நீட்டு தேர்வை ரத்து செய்வது தான் அப்படின்னு சொன்னார். இது வரைக்கும் நீட்டு தேர்வை ரத்து செய்தார்களா? முதல் கூட்டத்தினுடைய முதல் தொடர்ச்சியிலேயே நான் சைன் போட்டுடுறேன்னாரு. சைன் போட்டு மத்திய அரசாங்கத்துக்கு அழுத்தம் தர்றேன், நீட் தேர்வை நான் கேன்சல் பண்ணுறேன், இதுதான் வந்து என்னுடைய தலையான கடமையாக நான் செய்வேன் அப்படின்னு சொன்னார். ஐக்கிய முற்போக்கு கூட்டணி இப்போ இந்தியா கூட்டணி ஆட்சி அமைந்திருந்தால் நாங்கள் அதை சாத்தியம் அப்படின்னு சொல்கிறாங்க சார். இது மாநில அரசு நீட் வந்து அப்படி இல்லை, முடியாது. காங்கிரஸ் தலைமையில் ஆட்சி அமைந்திருந்தால் அது தொடர்ச்சியாக நாங்கள் அந்த ஒரு கையெழுத்து இது வந்து நீக்கியிருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அவர் என்ன சொன்னார், நான் முதல்வராக ஆனால் முதல் கூட்டத்தொடரிலேயே சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே நான் முதல் கையெழுத்தை நீட்டு தேர்வு ரத்து செய்வதற்காக நான் சட்டசபையை கூட்டி முதல் கையெழுத்தே போட்டு நான் பாராளுமன்றத்துக்கு அனுப்பிடுவேன்னு சொன்னார். இங்கே எத்தனை எம்பி இருக்காங்க? இது வரைக்கும் எல்லாம் போகிறாங்க பாராளுமன்றத்தில், கேன்டீனில் டீ சாப்பிடுவாங்க, ஸ்நாக்ஸ் சாப்பிடுவாங்க, அங்கே போயிட்டு சும்மா ஒரு 10 நிமிஷம் இங்கிலீஷில் பேசுவாங்க, வெளியில் வருவாங்க, பாராளுமன்றத்துலேருந்து வெளியில் வந்து மீடியாவில் 4 பேருக்கு அப்படி பேட்டி கொடுப்பாங்க, அப்படியே கார் ஏறி போயிடுவாங்க. இதுதான் அன்னிலேருந்து இன்னைக்கு நடக்குது. இது வரைக்கும் என்ன சாதிச்சிருக்கார்கள் தமிழ்நாடு எம்பிங்க? சட்டசபையில் வந்து தீர்மானத்தை என்ன ஒரு முதல்வர் வந்து என்ன தீர்மானத்தை வந்து நீட் தேர்வுக்காக தீர்மானத்தை உருவாக்கியிருக்கிறார், புதிய சட்டம்னா உருவாக்கியிருக்கிறார். சரி, அதை விடுங்க. நெக்ஸ்ட்டு கச்சத்தீவை மீட்டெடுப்பேன் அப்படின்னு சொன்னார். கச்சத்தீவு எப்போ வந்து இலங்கை கைக்கு போச்சு? கலைஞர் கருணாநிதி முதல்வராக இருக்கும்போது அப்பொழுது தான் கச்சத்தீவு இலங்கைக்கு போகுது. அப்போ கச்சத்தீவு இலங்கையில் மாட்டினவுடன் அதுக்கப்புறமா தமிழக மீனவர்கள்லாம் கடலில் போய் சுதந்திரமாக மீன் பிடிக்க முடிகிறதா? எவ்வளோ உயிர் சேதம், எவ்வளோ படகுகள் சேதம், எவ்வளோ வந்து மீனவர்கள் வந்து கடலுக்குள் போய்விட்டு திரும்பி வீட்டுக்கு போவோமான்னு கூட தெரியாத அளவுக்கு அவனோட வாழ்க்கை தரங்கள் இருந்து கொண்டு இன்று வரைக்கும் தொடர்ந்து கொண்டு இருக்குது. அப்போது இந்த கச்சத்தீவை மீட்டெடுக்க வேண்டும் என்று சட்டமன்றத்தில் ஏதாவது ஒரு தீர்மானத்தை இவர் நிறைவேற்றியது உண்டா இதுவரையில்? இல்லையே. நீட்டு தேர்வு மீட்டு எடுக்கிறேன்னு சொன்னாரே, எடுக்கலையே. நான் ஒரு சின்ன குறுக்கீடு சார். ஒருவேளை சட்டமன்றத்தில் தீர்மானம் இயற்றப்படுமானால் கூட இது சட்டம் இயற்றும் அவை அல்ல, மசோதா தானே நிறைவேற்ற முடியும். மசோதா நிறைவேற்றி தான் ஆளுநர் வந்து ஆளுநர் கையில் அனுப்ப முடியும். ஆளுநர் தான் அதை வந்து ஒப்புதல் அளித்தா தானே சட்டமாக்கப்படும். அதாவது அந்த அதிகாரம் கூட நம்ம சட்டமன்றத்துக்கு இல்லையே சார். தீர்மானம் ஏற்றி என்ன சார் நடக்க போகுது? சட்டமன்றத்தில் தீர்மானம் ஏற்றி நீங்கள் வந்து உங்கள் எம்பிங்களில் கொடுத்து அனுப்புங்க. எம்பிக்கு எதுக்கு எம்பி வச்சுருக்கிறீங்க? எம்பிங்களுக்கு கொடுத்து அனுப்புங்க. பாராளுமன்றத்தில் பேசட்டும். எதுக்கு நீங்கள் வந்து ஜெயிச்சு போகிறீங்க? பாராளுமன்றத்துக்கு அழுத்தம் கொடுங்க, நீங்கள் சவுண்டு கொடுங்க, கத்துங்க, பாராளுமன்றத்தை அலற விடுங்க. அது என்ன? அதுக்கு தானே உங்களை அனுப்புகிறோம் தமிழ்நாட்டில் இருந்து. நீங்கள் உங்களுடைய அந்த உரிமையே நீங்கள் வந்து பிரகடனப்படுத்தாமல் நீங்கள் வந்து போயிட்டு கேன்டீனுக்கு போயிட்டு இது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு வரதுக்கு போகிறீங்க. மாநில உரிமைகளை கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய இடத்தில் தானே சார் மாநில அரசு இருக்குது. மத்தியில் தந்தால் தானே நாங்கள் பண்ண முடியுன்றாங்க சார். தொடர்ந்து நாங்கள் வஞ்சிக்கப்படுகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உரிமைகள் எங்களுக்கு கிடைக்கல, உரிமைகளை கேட்டு பெற வேண்டிய இடத்துல தான் தமிழ்நாடு அரசு இருக்குது, ஆனால் மத்திய அரசு தரமாட்டாங்களே அப்படின்றாங்க. சார் இங்கே வந்து சட்டம் வந்து அழுத்தம் கொடுக்கலாம் சார். அதுக்கு தானே சட்டசபைன்னு எதுக்கு? சட்டசபையில் நீங்கள் அழுத்தம் கொடுங்க. அழுத்தம் கொடுத்து அவங்க நிறைவேற்றலன்னு சொன்னால் ஆர்ப்பாட்டம் போராட்டம் ஆளுங்கட்சி எப்படி பண்ணுறாங்களான்னு சொல்லி அவங்களுக்கு அழுத்தம் கொடுங்க. ஜனநாயக ரீதியில் நீங்கள் போர்க்கொடி தூக்குங்க கையில். மத்திய அரசாங்கம் வந்து ஜிஎஸ்டி வசூல் பண்ணுறாங்கல்ல, நம்ம வசூல் பண்ணி தரோம்ல, திருப்பி நம்ம வாங்குறோமா? நம்ம போதிய அளவுக்கு ஃபண்டு அவங்க தர்றாங்களா? அப்போ நீங்கள் ஃபைட் பண்ணணும்ல. ஃபைட் பண்ணாமல் அங்கே போயிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு வந்துட்டு அங்கே போயிட்டு நம்ம வந்து பாராளுமன்றத்தில் போய்ட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்காக போகிறோம், டீ காப்பி குடிச்சிட்டு அங்கே வந்து ஷோ கட்டு வரதுக்கு போகிறோம். அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குது தமிழ்நாடு அரசியலில் அப்படி தான் நிறைய பல ஆண்டுகளாக நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போது இந்த தேர்தல் வாக்குறுதிகள் தொடர்பாக முதலமைச்சர் முந்தானத்துக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காரு.
ஏறக்குறைய 60 வாக்குறுதிகள் வந்து நிதி நிலைமை கருத்தில் கொண்டு பரிசீலனை இருக்குது. இன்னும் சில வாக்குறுதிகள் மத்திய அரசின் நிதிக்காக காத்து கொண்டிருக்கிறது. சில வாக்குறுதிகள் வந்து கொஞ்சம் கடினமா அப்படின்ற மாதிரி அந்த தொனியில் விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். அதனால இப்போ 300க்கும் அதிகமான வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. மற்ற வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாததுக்கான காரணத்தையும் விளக்கியிருக்காரு. அதை நம்ம சரிங்க. ஏற்றுக்கொள்ள இப்போ மாட்டோம். அப்படி பண்ணும்போது அப்போ டீசலுக்கு வந்து பெட்ரோலுக்கு வந்து 5 ரூபாயும் டீசலுக்கு 4 ரூபாய் குறைகிறேன்னு சொன்னார். தேர்தல் அறிக்கையில் சொன்னார். 2001 தலைவர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னார்கள். 21 சொன்னார்கள். ஆனால் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் செய்தார்களா இது வரைக்கும்? இப்போ முதியவருக்கு வந்து ஊக்கத்தொகையை வந்து 1000 ரூபாய் தந்துக்கிட்டு இருந்த காலத்திலேருந்து நான் 1000 ரூபாயிலேருந்து 1500 ரூபாய் தர்றேன் அப்படின்னாரு. கொடுத்தாருங்களா? இல்லைங்களா? இப்போது குழந்தைகள் இந்த பள்ளிக்கூடம் போகிற குழந்தைகளுக்கெல்லாம் காலையில் உணவு அந்த சத்து அது பால் வந்து தேர்தல் வாக்குறுதியிலே இல்லாதது. சத்துப்பால். தேர்தல் வாக்குறுதியிலே தராதது கூட நாங்க பண்ணிருக்கோம்ன்றாங்க. அது இல்ல, காலை இல்ல. உணவு திட்டம் தேர்தல் வாக்குறுதி சொல்ல இல்ல. ஆனா அதெல்லாம் கூட நாங்க செயல்படுத்திருக்கோம். தலைவர் ஸ்டாலின் அவர்கள் குழந்தைகளுக்கு காலையில் சத்துப்பால் தருகிறேன் என்று சொன்னார். வாக்குறுதி கொடுத்தாரா இது வரைக்கும்? ஒயின் ஷாப் மட்டும் தான் நிறைய திறந்திருக்கிறார். புரியுதுங்களா? ஒயின் ஷாப் திறந்திருக்கிறார். நிறைய அமோகமான வியாபாரம் நடந்து கொண்டு இருக்கிறது டாஸ்மார்க்கில். அதில் விலை அதிகம். சைடில் அவங்க வந்து சைடில் காசு அவங்களுக்கு ஒரு பாட்டிலுக்கு எவ்வளோ 10 ரூபா 20 ரூபான்னு வச்சு விற்கிறது உண்டு. இதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? யாராவது மறுத்து பேச முடியுமா? இப்படியெல்லாம் நிலைப்பாடுகள் இருக்கிறது. மறுபடியும் எனக்கு வந்து 2026 எனக்கு ஓட்டுகள் போட்டால் நான் வந்து எனக்கு மக்கள் ஓட்டுகள் போட வேண்டும், போட்டால் நான் மறுபடியும் ஆட்சியில் வந்து உட்காருவேன், மறுபடியும் உங்களுக்கு நன்மை செய்கிறேன்னு சொல்கிறாரு. அது எந்த விதத்தில் செய்வாருன்றது எனக்கு தெரியல. அது எந்த அளவுக்கு போய் முடியும்னு தெரியல. இன்றைக்கி வந்து அவருடைய காலத்தில் ரிசர்வ் தனி தொகுதியில் எத்தனை எம்எல்ஏ ஜெயிச்சிருக்காங்க, எத்தனை எம்பி ஜெயிச்சிருக்காங்க, அவங்களுக்கு எவ்வளோ ஃபண்டு தர்றீங்க, அந்த ஃபண்டு எடுத்துகிட்டு அவன் எத்தனை போய் தொகுதிகளுக்கு போய் வேலை செய்கிறான். யாராவது வெள்ளை அறிக்கை கொடுக்க முடியுமா? எஸ்சி மக்கள் எவ்வளோ போய் இந்த சலுகை போய் சேர்ந்துச்சு? அந்தந்த தொகுதி சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் தானே சண்டையிட்டு பெற வேண்டும். அதற்கு தான் மக்கள் நீங்க சொன்ன மாதிரி மக்கள் அவங்கள பிரதிநிதியாக தேர்ந்தெடுத்திருக்காங்க இல்லை. ஆனால் அவர்களுக்கு இவங்களை தான் அடிமைப்படுத்தி வைக்கிறார்களே. இவருக்கு எப்படி அவன் போய் மக்களுக்கு தொண்டு செய்வான்? ஒரு எம்எல்ஏ இருக்கிறான், ஒரு எம்பி இருக்கிறான்னு சொன்னால் அவனுக்கு இந்த ஃபண்டு தரணும். அவன் கிளியராக கொடுத்தா தானே அவன் போயிட்டு அந்த மக்களுக்கு சேவை செய்வான். இவனுக்கு ஃபுல்லாக நெருக்கடி கொடுத்தா அவன் என்ன பண்ணுவான்? அவன் கொடுக்குற வந்து தொகுதியில் வந்து என்ன ஃபண்டு கொடுத்துருக்காங்க, என்ன டெவலப்மெண்ட் இருக்குது, எஸ்சி மக்களுக்காக என்ன வேலை வாய்ப்புகள் கொடுத்துருக்காங்க இந்த அரசாங்கம், புதிய ஆட்கள் எந்தெந்த துறையில் எடுத்திருக்காங்க. இன்றைக்கி ஒரு குடும்பத்தில் முதல் பட்டதாரிக்கு கட்டாய வேலையை நான் தருவேன்னு சொன்னார் 2001 தலைவர் சொன்னார். இவர் தலைவர் ஸ்டாலின் தலைவர் சொன்னார். தரலையா சார்? எங்கே கொடுத்தாரு? எத்தனை பட்டதாரிகள் வேலை செய்கிறாங்க ஆச்சுங்களா? பெண்களுக்கு வந்து 40% பெண்களை வந்து நாங்கள் வந்து அரசாங்க உத்தியோகத்துக்கு வேலைக்கு எடுப்போம்னு சொன்னார். இந்த 2021 அறிக்கை வரலையே. 75% தமிழர்கள் மட்டுமே தமிழ்நாட்டில் அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பார்கள் அப்படின்னு சொன்னார். 75% இங்கே எங்கே வேலை செய்கிறாங்க? எல்லாம் வடநாட்டுக்காரங்க தான் இருக்காங்க. எல்லா ஸ்டேட்டில் உள்ள மக்கள் இங்கே வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அரசாங்க உத்தியோகத்தில் எத்தனை பேர் இருக்காங்க தமிழர்கள்? இப்போ துப்புரவு தொழிலாளர்களுடைய அந்த பிரச்சனை எடுத்துக்கோங்க. அவங்களுக்கு வந்து அரசாங்கம் வந்து நிரந்தர ஊழியர்களாக மாற்றுறதுல இவங்களுக்குன்னா சார் பிரச்சனை? ஒரு பிரச்சனை கிடையாது, செய்யலாமே. அவங்களுக்கு என்ன பிரச்சனை? அவங்க சென்னை சுத்தமாக தானே சார் அவங்க வந்து. உங்களுடன் ஸ்டாலின், நலம் காக்கும் ஸ்டாலின், தாய் மாணவர் திட்டம், நேற்று கூட அன்பு கரங்கள் அப்படின்னு ஆதரவு நிறைய ஸ்கீம் தலைப்புகள் சொல்கிறாங்க. அப்படிலாம் நிறைய திட்டங்களை வகுத்து நாள்தோறும் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். அதெல்லாம் நீங்கள் கவனத்தில் கொள்ள மாட்டீங்களா? அதாவது கவர்ச்சிகரமான தலைப்புகள் நிறைய உண்டு. திராவிட முன்னேற்ற கழகத்தில் உண்டு தலைப்புகள், நல்ல தலைப்புகள் உண்டு. தலைப்புகள் பேர் வைக்கிறதுல வந்து திமுக காரங்களை அடிச்சிக்கவே முடியாது. நல்ல தலைப்பு வைப்பார்கள், அது அப்படியே கவர்ந்து இழுக்கும் அவர்களை, பொதுமக்களை. அந்த மாதிரி தலைப்புகள் நல்லா வைப்பார்கள். அதனால் நம்ம பேசிட்டு போயிடக்கூடாது. மக்களுக்கு சேவை செய்யணும். அதுக்காக தான் நம்ம வந்து ஆட்சியில் உட்காந்துருக்குறோம். மக்களுக்கு சேவை செய்கிறதுக்கு தான் ஆட்சியில் உட்காரோம். ஆட்சி பீடத்தில் மக்கள் அதுக்கு தான் ஆட்சி பீடத்தில் உட்கார வைக்கிறாங்க.
ஆட்சி பீடத்தில் உட்கார்ந்த உடனே மக்கள் விரோத போக்குகள் யாருமே செய்யக்கூடாது. இவங்க மட்டும் இல்லை, யாருமே செய்யக்கூடாது. அது மிகவும் அது தேச துரோகம். அது அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அது தேச துரோகம். 26 சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் ரொம்ப உறுதியாக வெல்லுவோம் அப்படின்னு திமுக பெரும் நம்பிக்கையோடு இருக்குது. கூட்டணி கட்சிகள்லாம் ரொம்ப வலுவாக எங்களோட இருக்கிறாங்க அப்படின்லாம் ரொம்ப நம்பிக்கையை சொல்கிறத பார்க்க முடியுது சார். அதெல்லாம் நீங்கள் கவனிக்கிறது இல்லையா? பார்த்துட்டு தான் இருக்க. அது வந்து உங்களுக்கு தலைவர் தொல் திருமாவளவனை வச்சு அவங்க பேசுகிறாங்க. அது உண்மையிலேயே வந்து தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து புத்திசாலியாக இருந்தால் அவர் ஒரு 3வது அணி ஆரம்பிக்கலாம். எப்படி ஆரம்பிக்கலாம் கேட்டிங்கன்னா, 44+2 46 தொகுதி ஆச்சுங்களா. இதர கட்சிகள்லாம் கும்பல் ஒரு கூட்டணி சேர்த்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டாடலாம். அவருக்கு அந்த வலிமை இருக்கிறது. ஏன் சார் கூட்டணியில் குழப்பத்தை விளைவிக்கிறீங்க? இல்லை சார், தலைவர் அவர் தொல் திருமாவளவன் தான் ரொம்ப பலமாக இருக்காருங்க. இந்த திமுக அரசாங்கம் செயல்பாடுகளை அவர் தான் நாள்தோறும் பேசிட்டு இருக்காரு. இப்போ இங்கே பாருங்க, உங்களுக்கு வந்து 44+2 ஆச்சுங்களா. டாக்டர் தொல் திருமாவளவன் அவர்கள் மற்ற எண்ணாட்டம் தலைவர்கள் எல்லாம் இணைந்து கூட்டமைப்பை உருவாக்கி, டாக்டர் திருமாவளவன் தலைமையில் கூட்ட அமைப்பை உருவாக்கி SC/ST தொகுதியிலே SC/ST தலைவர்கள் வேறு எந்த திராவிட கட்சிகள், வேறு எந்த தேசிய கட்சிகள்லாம் வரக்கூடாது. தமிழ்நாட்டில் உள்ள SC/ST தலைவர்கள் மட்டுமே SC/ST தலைவர்கள் மட்டுமே SC/ST அந்த தனி தொகுதியில் நிற்க வேண்டும் அப்படின்னு விடுதலை சிறுத்தை தலைவர் திருமாவளவன் சொன்னால் 46 இவர் பாக்கெட்டில் தான். இந்த எம்எல்ஏ 46 எம்எல்ஏவும் திருமாவளவன் பாக்கெட்டில் தான். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இதர கட்சிகள் சமத்துவ தலைவர் தான் இவர். சமூகத்துக்கும் தலைவர், சமத்துவத்துக்கும் தலைவர். அப்போது இன்னும் இருக்கிற அரசியல் கட்சியெலாம் கூட்டி வைத்து பேசி இவர்கள் ஒரு புதிய ஒரு ரத்தத்தை பாய்ச்சினால் தமிழக அரசியலில் பெரிய ஒரு எழுச்சி பிறக்கும். மிகப்பெரிய ஒரு 70 சீட்டு 80 சீட்டு பிடிக்கலாம். அட்லீஸ்ட் எதிர்கட்சியாச்சும் உட்காரலாம். இந்த பலத்தை எல்லாம் உணராமல் இருக்கிறாரா திருமாவளவன்? எங்கேயும் அவர் வந்து கொஞ்சம் அவருடைய வீரத்தை விவேகத்தை அடக்கி வைத்திருக்கிறார்கள் மட்டும் நான் உணர்கிறேன். யார் அடக்கி வைக்கிறார்கள், யார் அவருடைய வீரத்தை விவேகத்தை அடக்கி வைத்திருக்கிறார்கள் தெரியவில்லை. அதாவது இது மாதிரி நிறையா கருத்துக்கள் தொடர்பாக செய்தியாளர்கள் கூட அவர்கிட்ட கேள்வி எழுப்பும்போது அவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, எந்த விதத்திலாவது பாஜக இங்கே வர்றதுக்கான வேலையை நான் பண்ணிட மாட்டேன், இப்போ அதற்கான நேரம் கிடையாது, வரும் காலங்களில் ஆட்சி அதிகார பகுதியை நோக்கி வந்து நம்ம நகரலாம் அப்படின்னு ரொம்ப தெளிவாக அவர் சொல்கிறாரு. இப்போ நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, இந்த பேஸு வந்து ரொம்ப அரசியல் தொலைநோக்கு பார்வை உள்ளவர்களும் அரசியலுடைய அந்த வலிமை பெற்றவர்கள், அரசியலில் மிகப்பெரிய ஒரு அனுபவசாலிகள் தான் இதெல்லாம் பேச முடியும். இதை நான் வந்து ஏதோ வந்து பேசிட்டு போகிறேன்னு நினைக்கக்கூடாது. இது வந்து பேஸ். விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் SC/ST தொகுதி ஒட்டுமொத்த தொகுதி நம்ம பகுஜன் சமாஜின் மாநில தலைவராக இருந்து உயிர் இறந்த திரு ஆம்ஸ்டாங் அவர்கள் தொடர்ந்து பேசிட்டு தானே இருந்தார். எது இப்போ நீங்கள் இந்த முழக்கத்தை அவர் தொடர்ந்து பேசிட்டு தானே இருக்கிறாரு. எதற்காக? ஆனால் இவ்வளோ ஆழமாக பேச மாட்டார் அவர். பேசுறதுக்காக திராவிட கட்சிகள் நம்ம வந்து நம்மளே தீர்மானிக்கணும், அவங்கள முதலமைச்சராக தான் நம்ம வேலை அப்படின்னு அவரு இல்லை இந்த மாதிரி சொல்கிறேன். இந்த மாதிரி அரசியல் களத்தில் ஆம்ஸ்டாங் தொடர்ந்து பேசி வந்தது நம்ம நீங்கள் அவர் என்னுடைய நண்பர் தான். ஆம்ஸ்டாங் வந்து என்னோட நண்பர் தான். ஒரு நல்ல ஒரு சீர்திருத்தவாதி அவர், நல்ல சிந்தனையாளர். ஆனால் அவர் பேசுனதில் வந்து எதுலேயும் வந்து மாற்று கருத்து கிடையாது. அது அவர் பேசுனதை நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறத நினச்சிங்களேன். இல்லை நான் சொல்கிறேன், அந்த மாதிரி இந்த முழக்கம் முன்வைக்கப்பட்டது. ஆனால் இது ஒரு பெரிய நகர்வாக போலையேன்னு சொல்ல வரேன் நான். போகும் சார், இது போகும். இந்த நகருதல் வந்து இங்கே வந்து பிரிக்கப்பட்டிருக்கிறது. இங்கே வந்து உங்களுக்கு டிஎம்கேல SC/ST தலைவர்கள் சில பேர் ஆதரவு தெரிவிப்பார்கள். ஏடிஎம்கேல வந்து சில SC/ST தலைவர்கள் வந்து அவருக்கு ஆதரவு தெரிவிப்பார்கள். இதை வந்து ஒற்றுமையை சீர்குலைக்கிறார்கள். SC/ST மக்கள் தலைவர்களுடைய ஒற்றுமையை வெளியிலிருந்து சீர்குலைத்து கொண்டிருக்கார்கள் திராவிட அரசியல். ஆனால் இதே காலம் தொடர்ந்துக்கிட்டே இருக்காது. காலம் மாறும், கண்டிப்பாக மாறும்.
இது வந்து மாறக்கூடிய காலங்கள் வந்துடுச்சு ஆச்சுங்களா. இப்போது நான் 44+2 46 தொகுதி 46 தொகுதி நடிச்சுட்டு இன்னும் கூட்டணியில் உள்ள சிறுபான்மை மக்களுடைய தொகுதி, சிறுபான்மை மக்களுடைய எம்எல்ஏக்கள், உங்களுக்கு வந்து சமத்துவ மக்களும் இருக்காங்க இல்லைங்களா, சமத்துவ மக்களும் இருக்காங்க. அப்போது எல்லாமே சேர்ந்தா கிட்டத்தட்ட உங்களுக்கு குறைஞ்சது ஒரு 100 தொகுதியாவது விடுதலை சிறுத்தை தலைவர் திருமாவளவன் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த அந்த களத்தை அவர் ஒன்றும் கையில் எடுக்கலை. அதனால தான் அவர் உறுதியாக சொல்லிகிட்டு இருக்காரு, அவர் நான் வந்து ஆட்சியை பிடிப்பேன், ஆட்சி நடத்துவேன், காலம் வரும், அதுக்கு வேண்டிய காலம் வரும்னு சொல்கிறாரு அவர். அதுவும் நாங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிட்டு பார்த்துட்டு தான் இருக்கிறோம். எல்லாத்தையும் எல்லாம் அந்த தமிழ்நாடு அரசியலை நாங்கள் உற்று நோக்கி பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் அந்த மாதிரி சூழ்நிலைகள் வரும்போது தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த எஸ்சி தலைவர், விடுதலை சிறுத்தை தலைவர் திருமாவளவன் பேர் நிற்பாங்க. இன்றைக்கி எல்லாருமே வந்து கருத்து வேறுபாட்டில் இருக்காங்க. ஆனால் ஒரு கோட்டுக்குள்ளே ஒரு காலம் வரும்போது நிற்கணும்னு ஒரு சூழ்நிலை நிற்பாங்க. ஒரு குடையின் கீழே இணைஞ்சிருவாங்க வாய்ப்புகள். அந்த பக்கத்தில் அதிமுக பாஜக கூட்டணி, அதிமுகவோட உட்கட்சி விவகாரங்கள், செங்கோட்டையனத்துடன் திரு எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்றிருக்கிறார். எப்படி சார் பார்க்குறீங்க அந்த கட்சியோட அந்த உட்கட்சி விவகாரங்கள்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஓபிஎஸ்க்கு சொந்தம் கிடையாது, சசிகலாவுக்கு சொந்தம் கிடையாது, டிடிவி தினகரனுக்கு சொந்தம் கிடையாது, இப்போ வெளியில் போன செங்கோட்டையனுக்கு சொந்தம் கிடையாது, எடப்பாடி பழனிசாமிக்கு சொந்தம் கிடையாது. இது வந்து ஒரு பட்டணத்து யானை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு பட்டணத்து யானை. இது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கப்பட்ட கட்சி, புரட்சித் தலைவி அம்மா ஜெயலலிதா உருவாக்கப்பட்ட கட்சி. இந்த கட்சியிலேயே இவங்க வெளியே போனாலும் அடிமட்ட தொண்டை வார்த்தை நடத்திட்டு இருப்பான். அதை இன்னைக்கு இவங்க என்ன பண்ணுறாங்களோ அதே வேலையை பக்காவாக வந்து ஆட்சி தூக்கிட்டு பிடிப்பான். இது வந்து பேஸ் வந்து ஸ்ட்ராங்கான பேஸ். ஸோ இந்த உட்கட்சி விவகாரங்கள் அதிமுக என்ற கட்சியை வந்து எந்த விதத்திலும் பாழ்படுத்தி விட முடியாதுன்னு முடியவே முடியாது சார். இதை வந்து சீரழிக்க முடியாது. ஏடிஎம்கேவை வாக்கு சதவீதம் பெருசாக கம்மியாக இருக்கே சார். வாக்கு சதவீதம் பெரிய அளவில் அதிமுக கம்மியாக இருக்கு இல்லைங்களே. சதவீத வாக்குகள் இப்போ 20 குறைந்து இருக்கிறதா சொல்கிறாங்களே சார். அப்படி இல்லை சார். அதாவது உங்களுக்கு வெளியில் போயிருக்காங்க பார்த்தீங்களா, பன்னீர்செல்வம், சசிகலா, தினகரன், செங்கோட்டையன், இவங்களாம் போனவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு தனிப்பட்ட ஓட்டு கிடையாது. இவங்க யாருன்னு மக்களுக்கும் தெரியாது. இவங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து இவங்க உள்ளே வந்ததுனால தான் பொதுமக்களுக்கு இவங்க யாருன்னு தெரியுது. இவங்க தனிப்பட்ட இண்டிவிஜுவல் ஓட்டுகள் இவங்களுக்கு கிடையாது. இவங்க பெரிய அரசியல் தலைவரும் கிடையாது. இவங்க பெரிய ஒரு சினிமா ஆக்டரும் கிடையாது. இவங்க வந்து ஒரு மக்களை வந்து ஒரு மக்கள் வந்து இவங்க பின் சென்று ஃபாலோ பண்ணுற அளவுக்கு இவங்க வந்து பெரிய நாலேஜ் பர்சன் தேசிய தலைவரும் கிடையாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்துக்கு உள்ளே வந்ததுனால எம்எல்ஏ ஆனாங்க, எம்பி ஆனாங்க, வந்து ஜெயலலிதா அம்மா கூட, புரட்சித்தலைவி அம்மா கூட வந்து சசிகலா இருந்ததுனால அவங்க பாப்புலர் ஆனாங்க. அதை தவிர மற்றது என்ன இருக்குது அவங்களுக்கு ஆச்சுங்களா. இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி இருக்காருன்னு சொன்னால், எடப்பாடி பழனிசாமி உண்மையாக விசுவாசமாக இருந்தார் அந்த கட்சியில். அதனால் இன்றைக்கி பொதுச் செயலராக அந்த அவங்களுடைய ஆன்மாக்கள் ஆக்கியிருக்குது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய ஆன்மாவும் புரட்சித் தலைவர் அம்மாவுடைய ஆன்மாவும் எடப்பாடி பழனிசாமி கிட்ட அவங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் இருக்கிறதுனால தான் அவர் இன்றைக்கி பொதுச் செயலர் ஆகியிருக்கார். அவர் பொதுச் செயலர் ஆனதுனால அந்த ஏடிஎம்கே கட்சி அவருக்கு சொந்தம் கிடையாது. இவரு காலத்துக்கு அப்புறம் அவங்க பையன் இங்கே வர முடியாது. எடப்பாடி பழனிசாமிக்கு அதுக்கப்புறம் அவங்க பையன் இங்கே வர முடியாது. அதுக்கு வேற ஒருத்தன் வருவாங்க, அங்கே ஒரு தொண்டன் வருவான். அவன் எங்கே இருப்பான், கூட்டத்தோடு இருப்பான். அவன் எங்கேயாச்சும் நின்று இருப்பான். அவன் நாளைக்கு அந்த கட்சி தூக்கி பிடிப்பான். அவன் அதுதான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய அந்த மறைப்பொருள், அந்த புரட்சித் தலைவர் அம்மாவுடைய அந்த மறைப்பொருள். அது வந்து யாராலையும் அழிக்க முடியாது. இது ஒரு பட்டணத்து யானை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த டைட்டில், இது வந்து ஒரு மிகப்பெரிய இரும்பு கோட்டை. அது அந்த ஓட்டை யாராலும் உடைக்க முடியாது. அவங்களுக்குன்னு ஒரு ஓட்டு இருக்குது, இந்த ரெட்டை இலைக்குன்னு ஒரு ஓட்டு இருக்குது. ஆனால் அது மக்கள் ஓட்டு, ஜனநாயக ஓட்டு. அது யாரெல்லாம் காசு கொடுத்து வாங்க முடியாது. பதவிக்காக உண்மையான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரங்க, உண்மையான ஒரு தொண்டன் பணத்துக்காக பல்லிழிக்க மாட்டான், பதவிக்காக பல்லிழிக்க மாட்டான். அவன் எப்பவுமே எம்ஜிஆர் போல தான் இருப்பான். அவனுடைய சிந்தனைகள் அப்படி தான் இருக்கும். அவன் எப்பவுமே ஆக்டிவாக தான் இருப்பான். அவன் ஒரு ஹீரோ தான். எம்ஜிஆர் ஏடிஎம்கே தொண்டன் எல்லாமே ஹீரோ தான். எம்ஜிஆருடைய மகளிர் அணி எல்லாமே ஹீரோனி தான். அந்த மாதிரி ஒரு ஆற்றல் அவங்களுக்கு மெயினில் உண்டு. அதனால் இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு என்ன ஓட்டு வங்கி எப்படி ஸ்ட்ராங்காக நிற்குதோ அதே போல் அங்கேயும் அந்த இதுக்கு மாற்று அணியாக வந்து அது எப்பவுமே உண்டு.
அதை யாரும் சீரழிக்க முடியாது. நல்லது சார். நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். வருகைக்கும் கருத்து பகிர்க்க முடியாது. நன்றி சார். நன்றி.